நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெலாக்கோட்டையில் ஊருக்குள் புகுந்த யானை கார் மற்றும் வீட்டின் சுவர்களை உதைத்துச் சென்றதால் மக்கள் அச்சம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்புக்கு உத்தரவிட நேரிடும். சகாயம் நேரில் ஆஜராகாத நிலையில் காவல்துறைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தல். தாராபுரம் அருகே பாலம் அமைக்க தோண்டிய பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த விவகாரம். அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரர் உள்பட 4 பேர் மீது வழக்கு. நீட் தேர்வில் மதுபானம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வி பீர் என சரியான பதில் அளித்திருந்தால் 4 மதிப்பெண்கள். சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளை. தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து விசாரணை. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூரில் சூறாவளி காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்ததால் விவசாயிகள் சோகம். நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களின் எழுத்தாளரான அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 5 பேரின் குடும்பத்திற்கு பரிசு தொகை தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். விபத்தில் தன்னை கொல்ல சதி என மதமோதலை உருவாக்கும் விதத்தில் பேசிய மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிய கோரி மனு. அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக அவரது கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிய கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை தொடர்பாக விசாரணை தீவிரம். கடந்த 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் பதிவான CCTV காட்சிகளை ஒப்படைக்க காவலர்கள் ஆணை. நீட் தேர்வை சுமார் 2 லட்சம் பேர் எழுதவில்லை. 91 விழுக்காட்டினர் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தகவல். அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் படங்களுக்கு 100% வரி. ஹாலிவுட்டின் பொருளாதாரம் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக கூறி வரி விதித்த அதிபர் ட்ரம்ப். IPL புள்ளி பட்டியலில் டாப் 4க்குள் மீண்டும் நுழையுமா டெல்லி கேபிட்டல்ஸ்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் இன்று பல பரீட்சை. IPLல் 54 லீக் போட்டிகள் முடிந்தும் ஒரு அணி கூட இதுவரை பிளே ஆஃப்க்கு தகுதி பெறவில்லை. 2 அணிகள் மட்டுமே வெளியேறி உள்ளதால் விறுவிறுப்பாகும் போட்டிகள். சவுதி தலைநகர் ரியாத்தில் புழுதி புயல், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மத்திய பிரதேசத்தில் மத சடங்கு மூலம் 3 வயது குழந்தையின் உயிர் பறிபோன நிலையில் அதனை உலக சாதனை என அவரது பெற்றோர்கள் கொண்டாடிய கொடூரம் அரங்கேறியுள்ளது. பிஞ்சு உயிர் பறிபோனதற்கு காரணம் என பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த IT நிபுணர்களான பியூஷ் மற்றும் வர்ஷா ஜெயின் தம்பதியின் ஒரே மகள் வியானா. 3 வயதான இந்த குழந்தைக்கு மூளையில் கட்டியிருப்பது கடந்த ஆண்டு தெரிய வந்தது. லட்சக்கணக்கில் செலவு செய்து மும்பையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டும் பலனளிக்காத நிலையில் அவரது பெற்றோர்கள் சமண மத சடங்கு மீது தங்கள் நம்பிக்கையை திருப்பியுள்ளனர். கடந்த மார்ச் 21ஆம் தேதி இந்தூரில் உள்ள சமண மதத்தின் தலைவர் ராஜேஷ் முனி மகாராஜாவை
குழந்தையின் குடும்பத்தினர் சந்தித்துள்ளனர். அப்போது குழந்தையின் ஆயுள் முடிய உள்ளதாக கூறிய ராஜேஷ் முனி சாந்தாரா சடங்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதாவது சாந்தாரா என்பது சமண மதத்தின்படி மரணத்திற்கு வழிவகுக்கும் உண்ணா நோன்பாகும். சாந்தாரா சடங்கு சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற நிலையில் அடுத்த 10 நிமிடங்களில் 3 வயது குழந்தையின் உயிர் பறிபோனது. இக்கொடுமையின் உச்சமாக உலகிலேயே மிக குறைந்த வயதில் சாந்தாரா சபதம் எடுத்த நபர் என்று வியானாவின் பெயரை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்துள்ளனர் குழந்தையின் பெற்றோர். அதன் பிறகே இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. சாந்தாரா சடங்கு மூலம் 3 வயது குழந்தையின் உயிர் பறிபோனதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பு பிரிவு 25 மத சுதந்திரத்தை வழங்கினாலும் குழந்தையின் உயிரை பறிக்கும் உரிமை பெற்றோருக்கு கூட கிடையாது என்று சட்ட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு சாந்தாரா சடங்கு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 306 கீழ் தற்கொலைக்கு சமம் என கூறி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமண மதத்தினர் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு தடை விதித்தது. இந்நிலையில் சமண மத தலைவர் ராஜேஷ் முனி மகாராஜா தலைமையில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் சாந்தாரா சடங்கு மூலம் உயிர் நீத்திருப்பதாக கூறப்படுகிறது. வயதானோர், தீராத நோய்வாய்ப்பட்ட சமண மதத்தினர் சாந்தாரா என்ற உண்ணா நோன்பிருந்து உயிரை விடுவது உச்சபட்ச துறவு செயல் எனவும் புனிதம் எனவும் கருதுகின்றனர். இருப்பினும் 3 வயது பிஞ்சு குழந்தையின் உயிரை கடைசி வரை காப்பாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக உணவு கொடுக்காமல் உயிர் பிரிய வழிவகை செய்ததை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொல்லப்படுவது அதிகரித்து வருவதால் கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினரின் எண்ணிக்கையையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் பாக்கியம் ஆகிய முதிய தம்பதி கடந்த வாரம் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டனர். அவர்கள் வீட்டிலிருந்து 10.25 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுபோல் கடந்த நவம்பரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கோண்டபாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தெய்வ சிகாமணி என்பவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த வழக்கிலும் குற்றவாளிகள் பிடிபடவில்லை. இந்த 2 சம்பவங்களிலும் வீடுகளின் சுற்றுப்பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பதும் வீட்டின் பின்புறம் உள்ள PAP கால்வாய் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் கால்வாய் வழியே கொள்ளையர்கள் வந்து சென்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். ஈரோடு சென்னிமலை உட்பட 2 இடங்களில் நடைபெற்ற தோப்பு வீட்டு கொலைகளின் முடிச்சுக்கள் இன்னும் அவிழவில்லை. தற்போது துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்புக்கு நிறுத்தி இருந்தாலும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவலர்களின் எண்ணிக்கையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்கிறார் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம். கிராமப்புறத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆள் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களாலே எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் போய் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கிராமப்புறத்துக்கு ஒரு 4 வீடு 5 வீடு இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் தனியாக CCTV கேமரா பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டை நடவடிக்கை எடுக்கணும். தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொள்ளைகளை தடுக்க CCTVக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராமன். எல்லார் வீட்லயும் CCTV போடணும். இந்த தனிமையா இருக்கக்கூடிய வீடுகளில் CCTV கட்டாயம் போடணும். இப்போ 10,000 ரூபாய்க்கு CCTV கிடைக்குது, 4 கேமராவோட கிடைக்குது. ஆக CCTV இஸ் ஏ மஸ்ட். அது போக இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா சோலார் சென்சார் சைரன் வித் கேமரா அண்ட் மெமரி கார்டு, ஒரு லைட் மாதிரி ஒரு அமைப்பு. 600 ரூபா தான் அது. எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. அதை வாங்கி வீட்டில் 4 புறமும் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி புறங்களில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பகலில் ஒன்றும் செய்யாது. பகலில் அந்த வெளிச்சத்தை வாங்கி உள்ள அதில் அது சார்ஜ் ஆகிக்கும். நைட்லயும் லைட் எரியாது. யாராவது அது பக்கத்தில் அதை கிராஸ் பண்ணி போனாங்க, பக்கத்தில் போனாங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும், சைரன் கத்த ஆரம்பிச்சிடும். யார் வந்திருக்காங்கிறத அப்படியே கேமரா பிடிச்சிரும்.
பிடிச்சி அப்படியே மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடும். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தள்ளி இருக்கவங்க ஏதோ சத்தம் கேட்குன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தவிர இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க டாக், அதுக்காக வந்து உயர்ந்த டாக்லாம் தேவையில்லை, நாட்டு நாய், ஒரு 4 நாய் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்கன்னா போதும், அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாராவது மூவ்மெண்ட் இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிடும். தனியாக வசிப்போர் தங்கள் வீடுகளில் பணம், நகை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ராஜாராமன். எல்லா கிராமங்கள்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போட்டுக்கலாம், கார்டு கொடுத்துருவாங்க, நீங்க வேணுங்கிறப்ப அங்க போய் காசை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து கிரில் கேட்டு போடணும். இந்த கிரில் கேட்டுங்கிறது கட்டாயம் தேவை. முடிஞ்சா ஒரு வாட்ச்மேன் இவங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கணும். வீட்டை சுற்றி மின்வேலி அமைப்பது, அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கொள்ளையை தடுக்க உதவும் என்கிறார் காவல்துறை அதிகாரி ராஜாராமன்.